இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையின் மகிமை என்ற விழாவினை இன்று நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த விழாவானது நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? சிலுவை என்ற சொல் ஆதி காலத்தில், அதாவது கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு முன்பாக பிறரை துன்புறுத்துவதற்காகவும் கொடுமைப்படுத்துவதற்காகவும் கொலை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த சிலுவை. அதாவது அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள், போராட்டங்கள் புரிபவர்கள், இவர்கள் மக்கள் முன்பாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆக ஒரு காலத்தில் சிலுவை என்பது கொடுமையின் சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசுவின் வாழ்வுக்கு பின்பு, அதாவது சிலுவை என்பது புது வடிவம் பெறுகின்றது. மீட்பின் சின்னம், ஒளியின் சின்னம், விடுதலையின் சின்னம். அப்படி என்றால் சிலுவை என்றால் என்ன? இயேசு கூறுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இங்கே சிலுவை என்பது நாம் நமது விசுவாசத்தை முன்னிறுத்தி நமது துன்பங்களை, சுமைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். காரணம், சிலுவை அன்பின் வெளிப்பாடு. மனிதன் செய்த பாவத்தால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தன் மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி அந்த சிலுவையின் வழியாக நமக்கு அவரோடு மீண்டும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆக சிலுவை என்பது நம்பிக்கையின் அடையாளம். நாம் தொலைந்து போனவர்கள் அல்ல, மாறாக மீட்கப்பட்டவர்கள், அதுவும் அன்பினால் மீட்கப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலுவையை அணிந்தால் அல்லது சிலுவையை நம்முடைய அறைகளில், வீடுகளில் வைத்திருந்தால் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. சிலுவைதான் இறைவன் மனிதனிடம் மீட்பை கொண்டு வந்த கருவி. ஆக சிலுவையை பார்க்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் நினைவில் நிற்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் அந்த சிலுவையின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே சிலுவை இன்றியமையாதது. அதாவது எவ்வாறு இன்பம் இருக்கிறதோ அதை போன்று துன்பமும் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். துன்பங்கள் இல்லாமல் இன்பம் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை, சிலுவை அவமானம் இல்லாமல் சிலுவையில் வெற்றி இல்லை. ஆக அனைத்திற்கான அடிப்படை தாழ்ச்சி இருந்தால் மட்டுமே இயேசுவின் பாதையில் பயணிக்க முடியும். சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து நம் வாழ்வை பயணிப்போம். ஆமென்.